Hey guys, welcome to my channel. ஃப்ரெஷ்ஷான ஒரிஜினல் பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஜூஸ் தான் இன்றைக்கி போட்டிருந்தோம். அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போவுமே அப்பா தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி நானே கட் பண்ணிவிட்டேன். அப்பா இன்றைக்கி வெளியே போயிருந்தாங்களா, அதனால சரி நம்மளே கட் பண்ணிடலாம், பாதி வந்து அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஃபுல்லாக ஒரே டைம்லேயும் நிறைய சாப்பிட முடியாது, அதனால டேஸ்ட்டும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சில டைமில் வந்து உள்ளே ஏதாவது டேமேஜ் இருக்கும், அதனால் கட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா பார்த்துக்கலான்னு பார்த்தோம். கட் பண்ணால் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது, கொஞ்சம் கூட டேமேஜே இல்லை. செமையான ஃப்ரெஷ்ஷு சூப்பர் பழம். சரி பாதி மட்டும்தான் அன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் மீதி அப்புறமா சாப்பிடலன்னு வச்சுட்டோம். என்னோடய சிஸ்டர் தான் வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்தா. நான் கட் பண்ணுறத பார்த்துட்டு அவளுக்கும் ஆசை வந்துருச்சு, நானும் கட் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு என்கிட்டேருந்து வாங்கிட்டா. சரி நீயும் உன்னோட ஆசைக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு சொல்லிட்டேன். அவள் தான் இந்த மாதிரி பாதி பாதி கட் பண்ணிட்டு 2 பேரும் அதுக்கப்புறம் தோல் சீவிட்டோம். இந்த 2 பீஸும் பார்க்கறதுக்கு சன்ஃப்ளவர் பூ மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், சன்ஃப்ளவர் ஃப்ளவர் மாதிரியே இருக்கா. இந்த பீஸை தான் ஜூஸ் போடணும், சின்ன சின்னதாக கட் பண்ணி. அந்த ஜூஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு காமிக்கணும் பாருங்களேன். திக்கான ஒரிஜினல் ஜூஸ் அவ்வளோ வந்துச்சு. நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா ஒரு சில டைமில் திக்காக கொடுக்குறாங்க, சில டைம்லாம் அந்த மாதிரி கிடைக்க மாட்டுது, கொஞ்சமாக கொடுக்குறாங்க, ரேட்டும் அதிகமாக சொல்கிறாங்க. இது மாதிரி சாப்பிட்றது, அதுவும் டேமேஜ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் கிடச்சிதுன்னா இதுவே வருதுன்னு தான் நான் சொல்வேன். ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் பேக் வீடியோவில் சொல்லியிருக்கேன், எண்டில் பாருங்கள். எங்கள் வீட்டில் 4 பேருக்குமே 4 கொஞ்சம் பெரிய சைஸ் கிளாஸில் 4 பேருக்கும் 4 டம்ளரில் கரெக்டாக ஜூஸ் கிடச்சிது. சூப்பராக இருந்துச்சு திக்காக. இதை நாங்கள் இந்த புல்லட் ஜாரில் தான் போட்டு அரைச்சிருந்தோம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி கொடுத்துருச்சு. தண்ணிலாம் எதுவுமே ஊற்றல, கொஞ்சோண்டு சுகர் மட்டும் ஆட் பண்ணியிருந்தோம். லைட்டாக போட்டாலே போதும். எப்பயுமே அந்த ஒரிஜினல் ஃப்ரூட்டோடைய சுகர்லேயே சாப்பிட்டா நல்லது சொல்லுவாங்க. இந்த ஃப்ரூட்டில் நேச்சுரலாகவே கொஞ்சம் புளிப்பு இருக்கும், அதனால் சுகர் ஆட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்து அப்படியே நல்லா அரைச்சிட்டோம். எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலுமே நம்ம அப்படியே அதோட நேச்சுரல் ஸ்வீட்டோட சாப்பிட்டா தான் ஹெல்த்தி, நல்லது. இந்த ஃப்ரூட் ஜூஸ் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி கடையில் வாங்கினாலும் அவங்களுக்கு நேச்சுரலாக ஜூஸ் நல்லா திக்காக கிடைக்கல, அதனால் நம்மளே போட்டு கொடுத்துடலாம். ஃப்ரூட்ஸும் டேமேஜே இல்லாமல் இருந்துச்சா, அதனால் இன்றைக்கி ஜூஸாகவே போட்டுட்டோம். இல்லைனா நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே ஜூஸ் போடாமல் கட் பண்ணியே சாப்பிட்ருவேன். எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். அரைச்சலும் திக்காக இருந்தால் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வடிகட்டி வச்சு ஸ்பூன் வச்சு நல்லா வடிகட்டிடுங்க. சூப்பராக ஜூஸ் அழகாக வடிகட்டி வந்துடும். செம ஃப்ரெஷ்ஷாக திக்காக பழம் நல்லா பழமாக சாப்பிடவே ஸ்வீட்டாக இருந்தது. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக இருக்குது, இதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதுவே வந்து பாதி பழம் தான், இன்னும் பாதி வச்சுருக்கோம். ஆனால் இது ரேட் பார்த்தீங்கன்னா கிலோவில் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. 100 ரூபான்னு சொன்னாங்க பழம், அன்னாச்சி பழம். ஒரு டேமேஜ். இதில் வந்து நாங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறோம், கட்டியாக இருந்ததுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம், அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வடிகட்ட முடியும். இதில் வந்து டேமேஜே ஒன்றுமே இல்லை. இவ்வளோ நாள் நாங்கள் முழுசாக வாங்கினதெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், அதுக்காகவே நாங்கள் வந்து முழுசாக பழம் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். பட் நம்மளுக்கு சாப்பிட்ணும், ஜூஸ் வேணால் ரொம்ப தண்ணியாக இப்படிலாம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து இப்படி கொடுப்பாங்க, ஆனால் இப்போலாம் நம்ம ஜூஸ் கிடைக்கிறது இல்லை. சரி பழமாவே அப்பாட்ட வாங்கினாலும் சொல்லிட்டோம். சூப்பர் பழமாக வாங்கி வந்தார். 100 ரூபான்னு சொன்னார். டேஸ்ட் பார்க்கலாமா? இதுவே நான் கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். செம்ம ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த பைனாப்பிள் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். 100 ருபீஸ்க்கு நான் இது பரவாயில்ல வருதுன்னு தான் சொல்வேன். பைனாப்பிளில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணலாம் தான். அந்த பைனாப்பிள் கீ ரைஸ், பைனாப்பிள் கேசரி, இல்லைனா பைனாப்பிள் ஹல்வா கூட சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் தான் அது மாதிரி ட்ரை பண்ணணும். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.